கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம். தகப்பனால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கலாம், அல்லது தாயால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கலாம், அல்லது கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம். யாருமே இல்லாத ஒரு அனாதையை போல திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. திக்கற்றவர்களுக்கு கர்த்தரே துணையாக இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தரே இருக்கிறார். அவரே உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். ஹல்லேலூயா. மனிதர்கள் உங்களை கைவிடலாம், கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை மனிதர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே நாம் இருக்கலாம். கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். மனம் திரும்பி நாம் அவரண்டை வரும்போது அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவங்கள் இருக்குமென்றால் அவைகளை எல்லாம் அறிக்கையிட்டு விட்டு விடுவோம். அவர் நம்மை அவருடைய இரக்கங்களினாலே நம்மை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்குகிற தேவன், மரண பரியந்த நம்மை நடத்துகிறவர், நம்மை போஷிக்கிறவர், உடுத்து வைக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், சத்ருவின் கிரியைகளுக்கு விலக்கி நம்மை மீட்டெடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்மை தள்ளாட விட மாட்டார். அவரை நம்பும் போது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரையே பற்றி பிடித்து கொள்ளும் போது நம்மை முடிவு வரைந்த நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர்தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, மக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற எல்லா வேலைகளையும் தொழில்களையும் ஆசீர்வதித்து பெருக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ போகாதபடிக்கு கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் சரீரத்திலே பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே அப்படியே பலனை பரிபூரணமாய் கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. ரீபா லபா ரதா ரஹா தர ஷேகே லேதேனே மகாதரபலா ரீபா கபரா ஷகபா ரகபா தூரா கர தரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியே ரத்த கோட்டைகளே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நலப்பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.